சீ ஃபுட் பிரியர்களுக்காக ஒரு சூப்பரான கருவாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் கருவாடு ரெசிபி தான் இன்றைக்கி. இந்த நெத்திலி மீன் கருவாட்டு வறுவல் எப்படி செய்கிறது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் ஒரு 100 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும் எடுத்துகிட்டு இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்துக்கலாம். தலை பக்கத்தில் ஒரு கருப்பாக கொஞ்சம் இருக்குது ஒரு போர்ஷன், அதையும் எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணி விட்டு ஒரு தடவை வார்ம் வாட்டரில் கழுவிட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி ஊற்றி வச்சு கழுவும் போது நல்லா ஸ்மெல்லும் இருக்காது, அதே சமயத்தில் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. பார்த்ததால தெரியும் உங்களுக்கு, பளிச்சுன்னு நல்லா இருக்குது சுத்தமாக. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு செய்யும்போது நம்மளுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும், செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன், 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு அதிக நேரம் பிடிக்காது, ஒரு 10 நிமிஷம், அதுதான் அதிகம், 10 நிமிஷமே. ஒரே ஒரு தக்காளி விதையை நீக்கிட்டு நான் பொடியை நறுக்கி சேர்த்திருக்கிறேன், அதையும் நம்ம நல்லா கலந்தது. இது தக்காளி போடுறது ஆப்ஷனல் தான். கேரளாவில் அத்தன்டிக் ஸ்டைலில் செய்யும்போது போட மாட்டாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த அளவுக்கு நல்லா கொலைய நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்தி வச்சக்கூடிய கருவாடை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா பெரட்டி விடணும். நம்ம எப்பவும் போல் நம்ம பொரியலெல்லாம் செய்கிற மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடணும். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு திரும்பியும் ஒரு தடவை கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு 6 நிமிஷம் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உப்பு சேர்த்திடாதீங்க, உப்பு அதுலேயே இருக்குது, அதனால் உப்பு தேவையில்லை. இப்போது கருவாடு ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. குயிக்காக பண்ணிடலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தனியாக ஒன்றா வேணாலும் எடுத்து நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெரைட்டி ரைஸுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். இதோடு நம்ம கொஞ்சம் லைட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டாலும் தனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணலாம், எப்படி கழுவுறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி பிகினர்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பர், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஒரு கருவாடு.